Hello friends, this is Idris. I'm the race director for K10K. இப்போ நம்மளுக்கு 3 weeks to go. இதில் உங்களுக்கு 10K பொறுத்த வரைக்கும் everybody has their own goal. நீங்கள் ரேஸ் பண்ணும்போது you come up with a timing like I want to do 60 minutes, 50 minutes, 40 minutes. அப்படிங்கும்போது இந்த 3 weeks, இந்த 3rd week முக்கியமான ஒர்க் அவுட் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா 3 ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணீங்கன்னா you can able to achieve your target time. அது ஃபர்ஸ்ட் என்னென்னா டெம்போவாங்க, அது லாக்டேட் த்ரெஷ்ஹோல்ட். இது வந்து கம்ஃபர்டபுளி ஹாட் பேஸ் மோர் தென் இப்போ நீங்கள் 60 மினிட்ஸில் பண்ண நினச்சிங்கன்னா அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடணும். யூ கேன் ஏபிள் டு ஹோல்ட் த பேஸ் ஃபார் 20 minutes to 30 minutes. அந்த செஷன் முக்கியமான செஷன் டெம்போ, அது ஒரு செஷன் பண்ணு. அப்புறம் இன்டர்வல்ஸ், அது என்னன்னா யூ ஹேவ் டு டூ அபவுட் 1 kilometer ரிப்பீட். 1 kilometer ரிப்பீட் யூ கேன் டூ எகெயின் ஃபாஸ்டர் தென் யுவர் கோல் பேஸ் and you take about 3 minutes recovery between each kilometer. So you can do up to 4 to 5 repetitions of 1 kilometer. Third one the long run. You have to easy, comfortable long run. Time on your feet, adha mukkiyam. Say about 60 to 70 minutes. Conversational pace la ponga. இந்த 3 key workout பண்றது ரொம்ப important. இது வந்து those who are wanted to do a particular timing. இப்போ வந்து நீங்க newcomer, you want to do just running அப்படிங்கும்போது all you have to do is like you have to do 3 to 4 runs this week. அதாவது 40 to 50 minutes பண்ணீங்கனாலே you can able to do the 10K comfortably. ஒன்று இம்பார்ட்டன் என்ன, எவ்வரி ரனுக்கு முன்னாடியும் you have to do the dynamic warm up ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாரி முடிச்சதோட கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ் அதுவும் பண்ணுங்கள். அண்ட் ஹைட்ரேஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் பண்ணும்போது டோன்ட் டீஹைட்ரேட், முடிஞ்சாலும் ஹைட்ரேஷன் பண்ணுங்கள். கீப் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள், ஹேவ் ஃபன் and do the workout. Okay, thanks, bye.